கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவிளை கடற்கரையில் பேசிக் கொண்டிருந்த இருவரிடம் காதலர்கள் என கூறி அத்துமீறியதுடன் ஜிபே மூலம் 10,000 ரூபாய் பணம் பறித்த போதை ஆசாமிகள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். கலாச்சார காவலர்கள் என கூறி பணம் பறித்த கயவர்கள் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த 24 வயது இளைஞர். பிடெக் படித்த அவர் சொத்தவிளை கடற்கரை பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது அவரது தோழியான இளம்பெண் ஒருவர் அவரது தம்பியுடன் அதே பகுதிக்கு வந்துள்ளார். கடற்கரையில் 3 பேரும் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது போதையில் தள்ளாடியபடி வந்த இருவர் பேசிக் கொண்டிருந்தவர்களை பார்த்து காதலர்கள் என நினைத்துள்ளனர். எப்படி நீங்கள் காதல் செய்யலாம்? கலாச்சாரத்தை கெடுக்கிறீர்களா என மாறி மாறி இருவரும் அவர்களை வம்புக்கு இழுக்க ஆரம்பித்தனர். மேலும் அந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீற ஆரம்பித்துள்ளனர். மரியாதையாக தாங்கள் கேட்கும் பணத்தை கொடுத்துவிட்டால் விட்டுவிடுவதாகவும், இல்லையென்றால் இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்று விடுவோம் எனவும் தகராறு செய்துள்ளனர். அந்த பெண்ணின் கையை பிடித்து சில்மிஷம் செய்த அவர்களை பார்த்து பயந்து போன அந்த இளைஞர் உடனடியாக தனது வங்கி கணக்கில் இருந்த 10,000 ரூபாய் பணத்தை ஜிபே மூலமாக போதை ஆசாமிகளின் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். போதை ஆசாமிகளிடமிருந்து தப்பிய அவர்கள் சுசீந்திரம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தனர். போலீசார் போதை ஆசாமிகளுக்கு பணம் அனுப்பிய ஜிபே எண் மூலம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களின் அடையாளம் தெரிய வந்தது. பள்ளம் வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த லியோராஜ், லோர்து காலனியைச் சேர்ந்த சகாய சீமோலியன் ஆகியோரை பிடித்தனர். வழிப்பறி, பாலியல் தொந்தரவு உட்பட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். சுற்றுலா தலமான சொத்தவிளை கடற்கரையில் பேசிக் கொண்டிருந்தவர்களிடம் போதை ஆசாமிகள் பணம் பறித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.